ஆகவே பிரியமானவர்களே, உங்களிடம் செல்வம் இருக்கிறது என்று சொன்னால், அதை அப்படியே வைத்துக் கொள்ளாதீர்கள். இல்லாதவர்களோடு, ஏழைகளோடு, வறுமையில் வாடுகிறவர்களோடு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வைத்திருக்கும் எல்லாமே, உங்களுடைய சொத்து, உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடையது என்று நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே கடவுள் கொடுத்த தானம், அவர் கொடுத்த பிச்சை என்பதை நீங்கள் உணர்ந்து தாட்சியோடு செல்வத்தின் மீது பற்றற்றவர்களாக வாழுங்கள் பிரியமானவர்களே. அப்படி நீங்கள் பற்றற்றவர்களாக வாழும்பொழுது செல்வத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். அதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வீர்கள். பரலோகத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள். அந்த செல்வந்தனுக்கு அந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டது பார்த்தீர்களா? அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் செல்வம் இருக்கிறது என்றால் அதன் மீது பற்று கொள்ளாதீர்கள். அதை பிறரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலக செல்வத்தின் மீது உள்ள அளவு கடந்த பற்று, அளவு கடந்த ஆசை உங்களை பரலோக ஜீவியத்தை இழக்க செய்யும். நீங்கள் எரி நரகத்தில் புதைக்கப்படுவதற்கு